இறந்து போன 90 வயதை கடந்த ரங்கு என்கிற ரங்கம்மா பாட்டியின் அருகில் கூடி நின்ற பெண்கள் அவரது பெருமையை சொல்லி பாட்டு பாடி கட்டி அழுதனர். ஒரு படி மேலாக பாட்டியின் முதல் மகனின் மனைவி அமுதா தன் நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறியது காண்போரையும் கண்ணீர் சிந்த வைத்தது. மாமியா செத்து போனதுக்கு கூட பெத்த தாய் போன மாதிரி துக்கத்துல அழறாளே என அனைவரும் நேரில் அமுதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். என்னடி, நிஜமாவே அழறியா இல்ல சொந்த பந்தத்துக்காக அழறியா? நீயே பேத்தி எடுத்துட்ட, அப்போ உனக்கு பேத்தின்னா உன் மாமியார்காரிக்கு கொள்ளு பேத்தின்னு வச்சுக்கோ. முழுசா வாழ்ந்து முடிச்சுட்டு போறவங்கள சந்தோஷமா அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு இப்படி சின்ன வயசுல வாழாம போனவங்களுக்கு துக்கம் தாங்காம அழறா மாதிரி அழற. சிநேகிதி வசந்தி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல கதவை தாழிட்டாள் அமுதா. எப்ப பார்த்தாலும் அதை பண்ணாத இத பண்ணாத, அவ கூட பேசாத இவன் கூட பேசாத, அவ கெட்டவ இவ நல்லவ, இத தின்னா அது வரும் அதை தின்னா இது வரும்னு காத்தால எந்திரிச்சா தூங்க போற வரைக்கும் கல்யாணமான காலத்துல இருந்து நானே பேத்தி எடுக்கிற வரைக்கும் இந்த மாமியா கழுவி கிட்ட சமாளிச்சிட்டேன். இனிமேலாவது உசுறு போற வரைக்கும் நிம்மதி கிடைக்க போகுதுன்னு நினைச்சதுல தேம்பி தேம்பி கொஞ்சம் அழுதுட்டேன். அத போய் சொந்தக்காரங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அத நீயும் அப்படியே நம்பிட்ட. முகம் மலர தோழி வசந்தியின் தோளில் தட்டியபடி சிரித்தாள் அமுதா. என்னதான் இருந்தாலும் உன் புருஷனை பெத்தவங்கள தொல்லன்னு சொல்லவே கூடாதுடி. அவங்களுக்கு தன்னோட மாமியா சொன்னத உன்னோட மாமியா உனக்கு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அனுபவம் இல்லாத சின்ன வயசுல மனம் போல வாழற நம்மள அனுபவம் உள்ள பெரிய வயசுக்காரங்க அவங்க பட்ட அனுபவத்தை வச்சு பாதுகாக்க பார்த்திருக்காங்க. என்ன, மத்தவங்களை விட உன் மாமியக்காரி கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாங்க, இவ்வளோ நேரம் பிரச்சனை போச்சுன்னு யோசிச்சு போலியா அழுத நீ இப்ப போய் யோசிக்காம மனசால அழு. அப்பதான் மாமியாரோட ஆத்மா சாந்தி அடையும். சொல்ல போனா இப்ப நீ அழுதது போலின்னு என்கிட்ட நீ சொன்னது கூட அவங்களோட ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆத்மா என்ன பாடுபடும். நிஜமா அழுதன்னு வச்சுக்கோ, உன்னை மன்னிச்சு உனக்கு நல்லது பண்ணும் என தோழி வசந்தி பேசியவுடன் உணர்ச்சி வசப்பட்டு மாமியாரின் சடலத்தின் நெஞ்சின் மீது விழுந்து எழுந்து அழுத போது சடலம் சற்று அசைந்தது. பாட்டிக்கு உசுறு வந்துருச்சு, பாட்டிக்கு பொழஞ்சிட்டாங்க என அருகில் இருந்தவர்கள் சத்தமிட இதை கண்ட அமுதாவுக்கு மயக்கம் வந்து விட்டது. பாட்டி எழுந்து அமர்ந்து, நீங்க என்னத்துக்கு எல்லாரும் கூட்டமா அழறீங்க? சொர்க்கத்துக்கு வரைக்கும் போயிருந்தேன். ஆனா சொர்க்கத்துக்கு உள்ள போறதுக்கு என் வீட்டுக்காரர் விடவே இல்லை. விடவே மாட்டேன் வாசப்படி கூட திருப்பி என்ன அனுப்பிச்சிட்டாரு. இங்க என்னத்துக்கு வந்த? மருமக அமுதாவுக்கு நல்லது கெட்டது நல்லவங்க கெட்டவங்களை பத்தி நீ யாரு சொல்லி கொடுப்பாங்க? நீ போன்னு முதுக புடிச்சு திருப்பி தள்ளி விட்டுட்டாரு. அதனால நூலேணில போயிட்டு நூலேலினியே இறங்கி வந்துட்டேன் என கூறி தனது பற்களற்ற பொக்கை வாயில் சிரிக்க மயக்கம் தெளிந்து மாமியார் சொல்வதை கேட்ட அமுதாவுக்கு மாமியார் பிழைத்துக் கொண்டதால் ஏற்பட்ட உண்மையான கவலையால் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது.